ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th கலைச்சொற்கள் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 6th to 10th கலைச்சொற்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கான பிடிஎஃப்பும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த வாரம் ஸ்டடி பிளான் வந்து கலைச்சொற்களை ஓரெழுத்து ஒரு மொழி தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால கலைச்சொற்கள் ரிலேட்டடாக நம்ம என்னென்னு பார்க்க முடியுமோ நான் அதுக்கெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. நான் ஸ்டடி பிளானோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அழகியல் அப்படின்னா ஏத்தசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து புத்தக மதிப்புரை அப்படின்னா புக் ரிவ்யூ. பாத்தீங்க அப்படின்னா புத்தகம்னா தெரியும். புக்கு மதிப்பு உரை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிவ்யூ அப்படின்பாங்க. இதழாளர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் அப்படின்பாங்க. ஏன் அப்படின்னா இதழ் அப்படின்னா ஜேர்னல். ஸோ இதழ் ஆளர் அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அழகியல் ஆல்ரெடி நமக்கு 7th 9th நிறைய இடத்துல இருக்கு. 10th எல்லாத்துலயும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து புலம்பெயர்தல் அப்படின்னா மைக்ரேஷன். புலம்பெறுதல் அப்படின்னா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம 6th கூட நம்ம வந்து மைக்ரேஷன் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ புலம்பெயர்தல் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. ஸோ புலம்பெயர்தல் அப்படின்னா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. கலை விமர்சகர் அப்படின்னா ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கலைனா தெரியும், ஆர்ட்டுக்கு விமர்சனம் அப்படின்னா கிரிட்டிக் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாருங்க. மெய்யாளர் அப்படின்னா பிலாசபர் அப்படிம்பாங்க. ஸோ பிலாசபர் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அறிவு நிறைய இருக்கணும். ஸோ அதான் மெய்யாளர் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இயற்கை வேளாண்மை அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங். நமக்கு தெரியும் இயற்கை அப்படின்னாவே ஆர்கானிக் தான். ஸோ வேளாண்மை ஃபார்மிங். ஸோ நம்ம வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றது. வேதி உரங்கள் அப்படின்னா வேதி அப்படின்னா நமக்கு கெமிஸ்ட்ரி தெரியும். ஸோ கெமிக்கல் உரங்கள் அப்படின்னா ஃபர்டிலைசர்ஸ் தெரியும். ஸோ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஒட்டு விதை அப்படின்னா ஷெல் ஷீட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ விதை அப்படின்னா ஷீட்ஸ் தெரியும். ஸோ ஒட்டு விதைனா ஷெல் ஷீட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. தொழு உரம் அப்படிங்கும்போது ஃபார்ம் யார்ட் மேனூர் அப்படின்றது. ஸோ தொழு உரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபார்ம் யார்ட் மேனூர் அப்படின்றது. மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டு பொருள். பொருள் அப்படின்னா ப்ராடக்ட் தெரியும். மதிப்புனா வேல்யூ, கூட்டுனா ஆட் பண்றது. ஸோ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. வேர் முடிச்சுக்கள் அப்படின்னா வேர்னா நமக்கு தெரியும் ரூட்டு. முடிச்சுக்கள் அப்படின்னா நாட்ஸ், முடிச்சு போட்டது. நாட் போடுறோம்னு சொல்ற பார்த்தீங்களா, அதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பண்ணுங்க. தூக்கணாங்குருவி அப்படின்னா வீவ் ஆஃப் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தூக்கணாங்குருவி அப்படின்னா வீவ் ஆஃப் பேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்டிங். அறுவடை செய்யறதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதான் அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இனக்குழு அப்படின்னா எத்திக் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. குழுனா குரூப் தெரியும். இன அப்படின்னா எத்திக் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து புவி சூழல் அப்படின்னா எர்த் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா புவினா எர்த் தெரியும். சூழல் அப்படின்னா என்வரான்மெண்ட், சுற்றுச்சூழல் சொல்ல பாத்தீங்களா, அதான் எர்த் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ச்சொல் அகராதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகராதி அப்படின்னா நமக்கு டிக்ஷனரின்னு தெரியும். வேர்ச்சொல் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. எவ்வளவு டிஃப்ரெண்டான வார்த்தை கொடுத்துருக்காங்க. எத்திமோலாஜிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நம்ம இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன் தொடு அப்படிம்பாங்க. ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா பின் தொடுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்போம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு. இப்போவே நமக்கு வந்து ஜெனரல் இங்கிலீஷ்ல சிலபஸ் இருக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ஸோ அப்புறம் முன் தொடு பின் தொடு அப்படின்னு சொல்றாங்க. ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி. ஸோ முன் தொடு. சிஃபிக்ஸ் அப்படின்றது வந்து ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி, சஃபிக்ஸ் அப்படின்னு பார்ப்போம் பின்னாடி. நெக்ஸ்ட் பண்பாடு கூறுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பண்பாடுனா கல்ச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கூறுகள் அப்படின்னா எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கல்வி குழு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்வி அப்படின்னா எஜுகேஷன் தெரியும். குழு அப்படின்னா கமிட்டி. ஸோ எஜுகேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மூதாதையர் அப்படின்னா ஆன்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூதாதையர் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான். ஸோ ஆன்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் உள்கட்டமைப்பு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பில்டிங் பார்த்தோம் அப்படின்னாவே அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குப்பா அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மதிப்பு கல்வி அப்படின்னா வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் காலேஜ்ல படிக்கும்போது நமக்கு வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தனியா சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அது மதிப்பு கல்வி பாருங்க. கல்விக்கு மதிப்பு. ஸோ கல்வி அப்படின்னா எஜுகேஷன் தெரியும். மதிப்பு அப்படின்னா வேல்யூ. ஸோ வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். செம்மொழி அப்படிம்பாங்க. நம்ம தமிழ் மொழி ஒரு செம்மொழி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செம்மொழி அப்படின்னு சொன்னா கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மொழி அப்படின்னா கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மன ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம்னா மென்டல் எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனம் அப்படின்னா நமக்கு தெரியும். மென்டல் எபிலிட்டிஸ் அப்படிம்பாங்க. ஆற்றல் அப்படின்னா எபிலிட்டிஸ். ஆவணம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ். இப்பதான் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோ. ஆவணம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க. படை எடுப்பு அப்படின்னா இன்வர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் வந்து உப்பலங்களி அப்படின்னா பேக் வாட்டர் அப்படிம்பாங்க. ஸோ பிளாக் வாட்டர் அப்படின்னா உப்பங்களி அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பண்பாடு அப்படின்னா கல்ச்சுரல் அப்படிம்பாங்க. ஸோ கல்ச்சர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கல்ச்சர். ஸோ அதான் பண்பாடு. ஒப்பந்தம் அப்படின்னா அக்ரிமெண்ட் சொல்லுவாங்களா, ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அக்ரிமெண்ட் அப்படிப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மாலுமி அப்படின்னா செயலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாலுமி அப்படின்னா செயலர். நம்ம 7th புக்லேயே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாலுமி அப்படின்றது செயலர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நுண் கலைகள் பாருங்க. கலைகள் அப்படின்னாவே நம்ம ஆர்ட்ஸ்ன்னு பார்த்தோம். நுண் அப்படிங்கும் ஃபைன் ஆர்ட்ஸ், ரொம்ப நுண்ணியமா இருக்கு. ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆவணப்படம் அப்படின்னா டாக்குமெண்ட்ரி. பொதுவாக சொல்லுவாங்க தெரியுமா, ஆவணப்படம்லாம் நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி அப்படின்னு சொல்றது. கல்வெட்டு அப்படின்னா ஒன்று எபிகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான் பாருங்க. கல்வெட்டு, ஸோ கல்ல தான் வெட்டுறாங்க. ஸோ வந்து நம்ம எபிகிராஃப் பொறிக்கிறது அப்படி இப்போ சொல்லுவாங்க, அப்படியே பொறிக்கிறோம் கிராஃப், எபிகிராஃப் அப்படின்னு வச்சோம். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இப்போ தானிய கிடங்கு அப்படின்னா கிரைன் வேர் ஹவுஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா தானியம் அப்படின்னா கிரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. தானிய கிடங்கு அப்படின்னா வேர் ஹவுஸ் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்றோம் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ வந்து கிரைன் வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பேரழிவு, டிசாஸ்டர். ஸோ டிசாஸ்டர்னா பேரழிவுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மித் அப்படின்னா தொன்மம். ஏற்கனவே இப்பதான் பார்த்தோம் நம்ம. ஆக்சுவலா இது நிறைய இடத்துல பார்த்திருப்போம். மித் அப்படின்னா தொன்மம் அப்படின்னு. யுக்திகள் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு செய்யும் போது நமக்கு வந்து அதுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியுதா, அதுக்கான யுக்திகள்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யுக்திகள் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டெபேட் அப்படின்னா பட்டிமன்றம். ஸோ பட்டிமன்றத்தில் டிபேட்டா தான் பேசுவோம். எப்பவுமே நம்ம வந்து எய்த் தான் பேசுவோம். ஸோ டெபேட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி. ஸோ நம்ம பாலிட்டியில கூட படிப்போம். சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கும். சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பன்முக ஆளுமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி வேற, அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி வேற. ஆக்சுவலா இது வந்து பன்முக ஆளுமை அப்படின்னா வந்து ஆளுமை அப்படின்னா பர்சனாலிட்டி தான். ஸோ அந்த பன்முக பர்சனாலிட்டி அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா பல திறமைகள் இருக்கு தெரியுமா. அப்போ உனக்குள்ள இவ்வளவு திறமை ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பன்முக ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் சங்கம் அப்படின்னா ட்ரேட் யூனியன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா சங்கம் அப்படின்னு பார்த்தா யூனியன் தெரியும், தொழில் அப்படின்னா ட்ரேடு. ஸோ ட்ரேட் யூனியன் அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து புனை பெயர் அப்படின்னு சொல்றாங்க. புனை பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா சூடனம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இதை பெண் நேம் அப்படின்றது சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்குல் புழு அப்படின்னா எர்த்வாம். ஆக்சுவலா இது வந்து ஆல்ரெடி பிவைக்குள்ள கேட்டிருக்காங்க. நாங்குல் புழு அப்படின்றது நமக்கு ரொம்ப ஓல்டு இல்லை. நெக்ஸ்ட் வந்து உலகமயமாக்குதல் அப்படின்னா குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா எக்கனாமிக்ஸ்ல கூட பார்த்திருப்போம். குளோபலைசேஷன் நம்ம படிப்போம், எல்பிஜி. ஸோ உலகமயமாக்குதல் அப்படின்னா குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முனைவர் பட்டம் அப்படின்னா டாக்டர் ஆஃப் பிலாசபி, பிஹெச்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா. ஸோ வந்து முனைவர் பட்டம் அப்படின்னா பிஹெச்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதான் சொல்லுவாங்க முனைவர் பட்டம். டாக்டர் ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டரேட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது சொன்னா விழிப்புணர்வு அப்படின்னா அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விழிப்புணர்வு இப்ப கூட நிறைய விழிப்புணர்வு சொல்லுவாங்க. ஏதாவது டிசீஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் வருது, இப்ப வெள்ளமே வருது அப்படின்னா சொல்லுவாங்க தெரியுமா, அவேர்னஸ் சொல்லுவாங்க. அப்பதான் விழிப்புணர்வு அப்படின்னா அவேர்னஸ் அப்படிம்பாங்க. கடவுச்சீட்டு அப்படின்னா பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்றது. அந்த பாஸ்போர்ட் வந்து நம்ம கடவுச்சீட்டு அப்படின்னா அதுதான் வந்து இது நம்ம உள்ள போறது. இப்போ ஏர்போர்ட்டுக்கு நம்ம உள்ள போறோம் அப்படின்னா வந்து சென்ட் ஆஃப் பண்ண போகலாம். ஆனா பட் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு உள்ள போறதுக்கு ஏர்போர்ட் நமக்கு பாஸ்போர்ட் இருக்கணும். ஸோ கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் முதல் வாதம் அப்படின்னா மெட்டீரியலிசம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டீரியல் இருக்கும், அதை வச்சுதான் நம்ம வந்து ஃபர்தரா நம்ம ப்ராடக்ட்லாம் செய்வோம். ஸோ அதனாலதான் பொருள் முதல் வாதம் அப்படின்றது மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நமக்கு 11th கொடுத்திருக்க கலைச்சொற்கள். நம்ம அடுத்து நம்ம 12th பார்க்கலாம். பார்த்துட்டு அட்வான்ஸ் தமிழ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.